ஓகே, ஏரியா பிளாட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சஸ் வில் பி லேபிள்ஸ், ஒய் ஆக்சஸ் வில் பி நம்பர்ஸ். ஆனால் இப்போ இந்த சார்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து லேபிள்ஸ் அப்படின்றது வந்து நம்ம நேரத்தையே சொன்னோம் இல்லையாமா. இப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ல வந்து உங்களுக்கு எது வந்து கேபின் வந்து உங்களுக்கு ஏரியா வந்து கேட்டகரிஸா இருந்துச்சு, ரைட்டா? அதே மாதிரி உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் நம்பர் ஆஃப் சர்வைவ்டு போடலாமா, as per the cabins. இல்ல நம்ம பி அதுல பி கிளாஸ் போட்டுக்கலாம். கேபின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, கேபின்ஸ் நிறைய இருக்கு, இட் இஸ் ஆல்சோ ஃபைன் தான். இப்போ இதுல வந்து சர்வைவ்டு ரேட் போடலாம். ஆஸ் பர் த கேபின்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் சர்வைவ்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் வந்து இப்போ உங்களுக்கு நம்பர்டு காலம்ல தான் எடுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நீங்க வந்து நார்மல் டேட்டா. ஓகேங்களா? ஸோ டேட்டா பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால ஏரியா தெரியல. நான் என்ன பண்றேன், அதனால இன்ஸ்டெட் ஆஃப் த கேபின் நான் வந்து உங்களுக்கு என்ன மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா காலம் நான் வந்து வேற மாத்திக்கிறேன். இந்த வேல்யூஸுமா சேஞ்ச் ஆகாது. டிஃபால்ட்டா டேட்டா செட்டை பொறுத்து அதுவே தான் சேஞ்ச் ஆகும். ஸ்கேல் வந்து நம்ம கிட்ட டேட்டா செட் என்ன இருக்கும் அந்த டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கேலிங் வரும். அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சர்வைவல் கிளாஸ் நம்ம வந்து போட்டிருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் சர்வைவல் வந்து எந்த கிளாஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, இப்போ இதுல 3 கிளாஸ் இருக்கு, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு பி கிளாஸ்ல பேசஞ்சர் கிளாஸ்ல. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சர்வைடு பீப்புள் நியர்லி 136. அடுத்து வந்து செகண்ட் கிளாஸ்ல 87 தான். அண்ட் தென் வந்து தேர்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது 119. புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ சர்வைவல் வந்து உங்களுக்கு இப்போ கம்மியா இருக்கா அதிகமாகா அப்படின்னு சொல்லிட்டு we can make use of it. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ இது வந்து அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். லாஜிக் புரியுதா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ ஃபண்டமெண்டலி வந்து உங்களுக்கு இதோட சர்வைவல் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி அவுட்புட் எடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன டைப் ஆஃப் சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா சார்ட். ஏரியா சார்ட் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்குல்ல அந்த எலமெண்ட் வந்து உங்களுக்கு இப்போ ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ லைன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து காலம் வந்து சேம் தான், உங்களுக்கு நம்பர்ஸ்ல இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு லேபிள்ஸ்ல இருக்கணும். ஸோ லேபிள்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு இந்த இடத்துல லைன் மட்டும் டிஸ்பிளே ஆகும். புரியுதா டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? இதே லைனை வந்து நம்ம ஏரியாவை மாத்தினோம்னா அண்டர் த ஏரியா இருக்கிறது வந்து ஷேடடா இருக்கும் லைனுக்கு, அதுதான் ஏரியா சார்ட். ஸோ காமன் தான். இப்போ நம்ம வந்து ஒன்று லைன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷயம் தான் எது யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைன் சார்ட்டும் ஏரியா சார்ட்டோட எக்ஸ்பிளனேஷனும் இதுதான். காமன் கான்செப்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் வில் பி லேபிள்ஸ், ஒய் ஆக்சிஸ் வில் பி நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ சில டைம்ஸ் லைன்ல இன்னொரு அட்வான்டேஜும் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸும் நம்பர்ஸா வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ்ல we can make use of numbers as well sometimes. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் பர் த ஏஜ் சர்வைவல் ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடரேஷன் பண்ணலாம். ஸோ ஏஜ் அப்படின்ற ஒரு காலத்தை எடுத்துட்டோம். ஸோ ஏஜ் பேஸ் பண்ணி உங்களோட சர்வைவல் ரேட் வந்து எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் ஆஃப் சர்வைவ் வந்து ஆக்சுவலாக நல்லுல தான் நிறைய இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? டேட்டா செட்ல நல்லு தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் த ஏஜ் வந்து நம்மளால வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி ஃபைண்டிங் த ஏஜ். இப்போ வந்து உங்களுக்கு 24. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் ஆக்சுவலி வந்து 35. இதுல வந்து கொஞ்சம் சர்வைவல் ரேட் நல்லா இருக்கு. You are able to understand the differentiation. நல்ல வேல்யூஸ் வந்து பீக்ல இருக்கு அப்படின்னா என்னப்பா, டேட்டா செட்ல ஏஜ்ல வந்து நிறைய blank இருக்கு. நல் பீக்ல போறதுக்கு ரீசன் என்ன? அப்ப இந்த டேட்டா செட் இன்னும் நம்ம வந்து கிளீனா வச்சு இல்ல. இந்த டேட்டா செட்டை வந்து இப்போ நல்ல வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். நல் வேல்யூஸ் வந்து ஜீரோவாலேயோ இல்ல மீன்னாலேயோ ஆவரேஜ்னாலேயோ ஏதாவது ஒன்று போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு மெயினான கான்செப்ட். நம்பர்டு வெர்சஸ் நம்பர்டு ஆல்சோ வி கேன் மேக் யூஸ் ஆஃப். அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மோர் பெர்ஸ்பெக்டிவ். யூ கேன் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் நம்பர் வெர்சஸ் நம்பர் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ் வந்து லேபிளாகவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம். இதுதான் காமன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைன் சார்ட். அண்ட் இன்னொரு சார்ட் என்னது, கண்டினியூஸ் வேல்யூஸ் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு டாட் மாதிரி தான் மார்க் பண்ணிக்கும். கேட்டகரிக்கல் வேல்யூஸ் அப்படின்னா தான் என்ன ஆகும்னா அது எல்லாத்தையும் குரூப் பண்ணிட்டு ஒரு கிளாஸா எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், we have a funnel chart in between, like உங்களுக்கு பேசஞ்சர் கிளாஸ்க்கும் சம் ஆஃப் சர்வர்டு லேயருக்கும் நடுவில் நம்ம ஒரு funnel chart போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த funnel chart என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பேசஞ்சர் கிளாஸ்ல சர்வைவல் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. எவ்வளோ வந்து இப்போ இது வந்து நம்பர் ஆஃப் சர்வைவ். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எவ்வளோ சர்வைவ், இது வந்து செகண்ட் கிளாஸ்ல எவ்வளோ சர்வைவ், அண்ட் தென் வந்து தேர்ட் கிளாஸ்ல எவ்வளோ சர்வைவ். ஆஸ் பர் திஸ் டேட்டா செட், இந்த பர்டிகுலர் டேட்டால ஃபனல் அப்படின்றதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் ஓரியன்டட் டேட்டா செட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு லேயர் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா இட் வில் பி த லார்ஜஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இதுல இருக்கிறதுலயே வந்து கம்மியா சர்வைவ்டு எங்கன்னா செகண்ட் கிளாஸ், உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபனல் சார்ட். ஃபனல் சார்ட்டோட ப்ராசஸிங் என்ன அப்படின்னா லேயர் பேஸ் பண்ணி மேப் பண்ணும். பாரும் ஃபனலும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் வரும். பட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைஸ் பெருசுனா என்ன, ரேங்கிங் வந்து உங்களுக்கு பெருசு அப்படின்றது தான் வந்து இந்த ஃபனல் சார்ட்டோட ஒர்க். ஃபனல் சார்ட்ல ரெண்டே எலமெண்ட் தான் இருக்கும். என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ், அடுத்து வந்து வேல்யூஸ். ஸ்டேஜ் அப்படின்றது கண்டிப்பா கேட்டகரிஸ் மட்டும் தான் எடுக்கணும். வேல்யூஸ் அப்படின்றது நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வைவ்டு. இப்போ நமக்கு சம் ஆஃப் சர்வைவ்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேசஞ்சர் கிளாஸ்ல எவ்வளவு பேர் வந்து சர்வைவல் லிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சார்ட். இது இப்போ இது எல்லா டேட்டாவுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஷோ பண்ணும். ஓகேங்களா. அப்போ நீங்க எந்த டைப் ஆஃப் சார்ட் வந்து நீங்க சூஸ் பண்றது அப்படின்றது நீங்க கிளீனா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க லைன்லயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஓகே ஏஜ் பேசஸ் சம் ஆஃப் சர்வைவல் வச்சிருக்கோம். இது ஓகே, தட் இஸ் a differentiated pattern. இப்போ நீங்க வந்து ஃபனல்ல என்ன பண்ணிருக்கீங்க, ஃபனல்ல கிளாஸ் வித்ஸ் எவ்வளோ சர்வைவ்டு, எவ்வளோ கிளாஸ் பீப்புள்ல யார் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து சர்வைவ் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒரு டேட்டா செட்டா வச்சிருக்கோம். ஸோ டேட்டா செட் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல அனாலிசிஸ் அண்ட் வியூஸ் காட்ட முடியும் நம்மளால. இது வந்து உங்களுக்கு லிமிட்டட் கேட்டகரிஸ் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் உங்களால வந்து டேட்டா செட்ஸ் வந்து கிளாஸஸ்க்குள்ள வரும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாரும் நேற்று இதே மாதிரி தான் நம்ம பண்ணோம். கரெக்டா, பேசஞ்சர் கிளாஸ் வெர்சஸ் சர்வைவ்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். ஸோ பேஸ்ட் ஆன் த டேட்டா செட் அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அந்த கிராஃபிங்க்கு யூஸ் ஆகும். புரியுதா ஃபனல்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபனல் சார்ட்டோட ஒர்க் வந்து இதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கணும்.